ஜாப் செய்கிறேண்ணா. இது வந்து ஒரு பேஷன் மாதிரி என்னோடது, கான்டென்ட் க்ரியேஷன். வணக்கம். என்னோடய 100 Days of Colombo இன்றைக்கி 31வது நாள் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மரதானையில் இந்த கேப்டன் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற கபிட்டாவெத்த அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பழமையான கோவில்கள் இருக்குது. அதாவது ஒரு விநாயகர் கோவிலும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோவிலும் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இது நான் கிருஷ்ணநாத குருக்கள் கொழும்பு மருதானை கபித்தாவத்தை, இங்கிலீஷில் சொல்வார்கள் கேப்டன் கார்டன் சொல்லி. அந்த இடத்துல 2 கோயில்கள் இருக்கின்றது. விநாயகர் கோயிலுடைய பெயர் பால செல்வ விநாயகர். அதே போல் சிவபெருமானுடைய கோயிலுக்கு பெயர் ஸ்ரீ கைலேஸ்வரம். இங்கு கருணாகடாட்சி அம்பாள் தான் இங்கு அம்பாளுடைய பெயரும். அந்த காலத்திலே வியாபாரம் செய்கின்ற வணிகர்கள் வந்து வழிபட்ட இடம்தான் இந்த இடம். வணிக செட்டிமார்களுடைய பாரம்பரியத்திலே அவர்கள் உருவாக்கிய கோயிலான் இந்த ஸ்ரீ கைலேஸ்வரமும் பாலசெல்வ விநாயகர் போன்ற ஆலயங்கள். அந்த காலத்திலே ஒரு நீர் ஏரியாவாக அமைந்திருந்ததாகவும் அந்த இடத்திலே இது ஒரு தீவு கோயிலாகவும் அமைந்திருந்ததாக பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறார்கள். சுமார் 200 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த கோயிலே இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியமாக அவர்களுடைய சுற்றுலா வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆலயங்களில் இது ஒரு முக்கியமான ஆலயம். அதே நேரம் இலங்கையினுடைய பிரதான புகையிரத மார்க்கமும் அமைந்திருப்பதனாலே ஆலயத்தின் மேற்கு பக்கமாகவும் கிழக்கு பக்கமாகவும் புகையிரதங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். வெளியில் சிட்டியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த கோவிலோட வியூ வந்து தெரியாது. நம்ம அப்படியே உள்ளே வரணும். அந்த மரதானை வந்து அந்த கபிட்டாவத்தைக்கு வந்தால் தான் இந்த கோவில் வந்து தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் அப்படியே உள்பக்கமாக இருக்கிற ஒரு கோவில். இவர் சொல்லி தான் இன்றைக்கி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடம் வந்து ஆரம்ப காலத்தில் நீர் நிரம்பிய ஒரு பகுதியாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து கொழும்போட ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யாராவது இந்த கோவில்கள் பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட அனுபவங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். பை.